இது வந்து சோஷியல் சயின்ஸ்லேயே புதுசாக இப்போ தான் ஜாயினே ஆயிருக்கான். வந்து இப்போ தான் ரீசெண்டாக 19th century ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் பை நேம் ஆகஸ்ட் காம்ட் லே த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் சோஷியாலஜி. இப்போ தர ஆகஸ்ட் காம்ட்டை ஏன் ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜின்னு சொல்கிறாங்கன்ட்டு, 19th centuryல தான் அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர். அவர் 19th centuryல தான் அந்த ஃபவுண்டேஷனே லே பண்ணார் சயின்ஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கு. சோஷியாலஜிக்கு ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனே உருவாக்குனார். ஸோ அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜின்னு. டேர்ம் சோஷியாலஜி இஸ் derived ஃப்ரம் லாட்டின் வேர்ட். சோஷியாலஜிக்கு மீனிங் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சோஷியாலஜி டேர்ம் சோஷியாலஜி இஸ் derived ஃப்ரம் லாட்டின் வேர்ட்லேருந்து derive ஆயிருக்கு. சோஷியஸ் மீன்ஸ் கம்பேஷன் ஆர் அசிஸ்டன்ஸ். சோஷியஸ்னா கம்பேஷன் ஆர் அசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் க்ரீக் வேர்ட் லோகோஸ் மீன்ஸ் சயின்ஸ் ஆர் ஸ்டடி. ஸோ சோஷியாலஜிங்கிற ஒரு வேர்டை 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லேருந்து எடுத்திருக்காங்க. லாட்டின் சோஷியஸ் அண்ட் லோகோஸ் க்ரீக். சோஷியஸோட மீனிங் வந்து கம்பேஷன் ஆர் அசோசியேஷன் சாரி கம்பேஷன் ஆர் அசோசியேட் சாரி. தென் க்ரீக் வேர்ட் லோகோஸ்னா ஸ்டடி ஆர் சயின்ஸ். ஸோ பேசிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா கம்பேஷன் ஆர் அசிஸ்டன்ட் ஆர் சயின்ஸ் இல்லை ஸ்டடின்னு சொன்னாங்க. ஆகஸ்ட் காம்ட். ஸோ ஆகஸ்ட் காம்ட் யாருன்னு பார்க்கலாம். அவரோட டெஃபினேஷன், அவர் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சோஷியாலஜி இஸ் த சயின்ஸ் ஆர் சோஷியல் ஃபினாமினா சப்ஜெக்ட் டு நேச்சுரல் அண்ட் இன்வேரியபிள் laws the discovery of which is the object of investigation. சாரி. ஸோ ஆகஸ்ட் காம்ட்டோட இந்த டெஃபினேஷனை படிச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அது கேட்பாங்க, வாட் வாஸ் த டெஃபினேஷன் கிவன் பை ஆகஸ்ட் காம்ட்னு கேட்பாங்க. ஸோ செகண்ட் டெஃபினேஷன் யார் கொடுத்தாங்கன்னா மெக்கேவர் அண்ட் பேஜ். இந்த 2 பேரும் இன்றைக்கி நிறைய இடத்துல பார்ப்பீங்க. இவங்க நிறைய இடத்துல டெஃபினேஷன்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ மெக்கேவர் அண்ட் பேஜ். சோஷியாலஜி இஸ் அபவுட் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ். சோஷியாலஜி வந்து சாரி. ஸோ சோஷியாலஜிங்கிறது இப்போ நம்ம மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற சோஷியல் ரிலேஷன்ஷிப். இப்போ இன்னொரு ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இவன் என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால தான் அது சோஷியல் ரிலேஷன்ஷிப்ன்றாங்க. ஸோ அவனுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ எங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் சோஷியல் ரிலேஷன்ஷிப். ஸோ சோஷியாலஜி இஸ் ஆல் அபவுட் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ். எனக்கு இந்த சொசைட்டி கூட என்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, மற்றவங்க கூட என்னென்ன ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் மெக்கேவர் பேஜ் சொல்லியிருக்காங்க. எமேல் டர்கின்ஸ். சோஷியாலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுங்கிற வார்த்தை ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் வெரி கன்ஃபியூசிங். சோஷியாலஜி இஸ் த சயின்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். சாரிங்க. அதாவது சயின்ஸ் இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டசன்ட் ஹேஸ் அ ஃபிசிக்கல் பாடி. என்ன ப்ரோ அப்படின்னா காலேஜ் அதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. சும்மா இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் ஜஸ்ட் பில்டிங், பட் இட் டசன்ட் ஹேஸ் அ ரியல் ஆக்சுவல் ஃபிசிக்கல் பாடி. ஓகே, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் கிவன் ஆஸ் அ டெஃபினிஷன் லைக் தட். ஸோ இட்ஸ் லைக் அ குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் கடையில் நம்ம இருக்கோம்ல, ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் தட் இன் சயின்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற படிக்கிறது தான் சயின்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் வீபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, sociology is the science which attempts the interpretative understanding of social actions in order thereby to arrive at conclusion explanation of its cause and effects. Sociology science என்னன்னா, sociology is a science which attempts to interpret and understand our social actions. இப்போ சொசைட்டியில் எதுக்கு இது நடக்குது, சோஷியல் இன்ட்ராக்ஷனில் எதுக்கு இது நடக்குது, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, அரைவ் அட் அ கன்க்ளூஷன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இட்ஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட். சிம்பிளாக காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போ சயின்ஸில் நம்ம படிக்கிறோம்ல, இதுதான் காசு, ஸோ இதுதான் எஃபெக்ட். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் படிப்பாங்க. இல்லை, இதுதான் காஸ் பண்ணிச்சு, ஸோ இட்ஸ் எஃபெக்ட் ஆஃப் திஸ் காஸ், அதுதான் படிப்பாங்க. இல்லை, ஸோ ஒரிஜினல் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி. நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங், August Comte laid the foundation to modern sociology.
in first half of the 19th century, 1839 to be particular, okay. But sociology, though did exist prior to Comte for thousands of years, men thought about societies in which they lived. The writings of philosophers, thinkers, and lawgivers of various countries contain ideas that are sociological. அதாகப்பட்டது சோஷியாலஜிக்கு வந்து இவர் ஃபவுண்டேஷன் லே பண்ணது வந்து 19th செஞ்சுரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் 19th செஞ்சுரியில், டு பி ப்ரெசஸ் 1839. பட் அதுக்கு முன்னாடியே ஹோம்ட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆளுங்க வச்சுருக்காங்க, ஃபிலாசபர்ஸும் திங்கர்ஸும் எழுதி வச்சுருக்காங்க. அவங்களோட சொசைட்டி பற்றி தான் யோசிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடியே எழுதி வச்சுருக்காங்க ஹோம்ட்டுக்கு முன்னாடி. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் டேப்லெட் போட்டனால தூங்க முடியல, முடிச்சிருக்கேன். ஸோ என்னென்னா, இன்னும் ஸோ மெனி கண்ட்ரீஸ் முன்னாடி இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ் இன்னும் வச்சிருக்கு. தே ஹாவ் த ரைட்டிங்ஸ் ஆஃப் திங்கர்ஸ் அண்ட் philosophers. அவங்க எழுதி வச்ச அந்த ரைட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் அ சோஷியாலஜிக்கல் கண்டென்ட்ஸ் இன் இட். ஃபார் எக்ஸாம்பிள் விடாஸ், பாண்டாஸ், தர்மராஷ்டிரா, Plato's Republic. Okay, these are the books, the various books of, sorry, and I am not able to pronounce it, but if you go through your book, you will be having page number 3 under origin and development of psychology. Sorry, sociology. Sorry, yes. So these are the books written by different people. அவங்கெல்லாம் என்ன யோசிச்சு எழுதியிருக்காங்க, அவங்க என்னென்ன எழுதியிருக்காங்கன்றத பற்றி சொசைட்டி அவங்க அதில் வர்ணிச்சு வச்சுருப்பாங்க. சொசைட்டி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ those are the books which we have examples of. From the as sociological viewpoint, these thinkers could be called philosophers, historians, lawgivers, missionaries, and so on, but not as sociologists. இப்போ சோஷியாலஜியோட வியூ பாயிண்ட்னு பார்த்தோன்னா, இப்படிலாம் எழுதுனவங்க வந்து நம்ம சோஷியாலஜிஸ்ட்னு கூட மாட்டோம். வில் கால் தம் ஆஸ் philosophers, historians, and missionaries, because இவங்க சோஷியாலஜிஸ்ட் சொல்ல முடியாது. lawgivers, they are even called as lawgivers, but they are not sociologists. The observation made and opinions held by these early thinkers about man and his society were not tested or verified scientifically. Their views often became the moral basis of this existing societies. ஸோ ஏன் இது வந்து அவங்க சோஷியாலஜிஸ்டாக எடுத்துக்கலன்னா, they didn't test it சயின்டிஃபிக்கலாக. அவங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல, இதுதான் ஆமாம் இதுதான் நடக்குதுன்ட்டு. இட்ஸ் இஸ் ஹவு தே பர்சீவ் தோஸ் திங்ஸ் அண்ட் அவங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அதை அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் டேக்கன் ஆஸ் மாரல் பேசிஸ். இப்போது நம்மளோட வாழ்க்கையில் அதை எடுத்து வச்சுருக்காங்க, அதுதான் நம்ம வழிமுறையை எடுத்து வச்சுருக்கோம். பட் தோஸ் ஆர் நாட் சயின்டிஃபிக்லி டெஸ்டட். அதுதான் நடந்துச்சு, அதுதான் உண்மைன்னு சொல்லிக்க ஒரு ஒரு கேரண்டியோ இல்லை ஆதாரமோ எவிடன்ஸோ இல்லை. அது வெறும் அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம மாரல் பேஸாக ஒரு ஒரு வழிமுறையாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். During the middle age, also some attempts were made by the intellectuals and men of letters to understand and interpret society. During the மிடில் ஏஜஸ்லையும் சில பேர் ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி வேலைக்கு ஆகலை. சில இன்டெலெக்சுவல்ஸ், லெட்டர் ஹோல்டர்ஸ் அதெல்லாம் படித்தவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் they couldn't. It was only in the 19th century systematic attempts were made by Auguste Comte, Herbert Spencer, Emile Durkheim, and Max Weber and others to study society and to establish a separate science of society called sociology. 19th செஞ்சுரியில், அதாவது 19th செஞ்சுரியில் தான் சிஸ்டமேட்டிக் அட்டம்ஸ் எடுத்தாங்க. were made by Auguste Comte, எமில் டர்க்கிம்ஸ், மேக்ஸ் வீபர், ஹர்பர்ட் ஸ்பென்சர் அண்ட் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து தான் அந்த ஸ்டடி ஆஃப் சொசைட்டியை அண்ட் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் அந்த ஸ்டடி ஆஃப் சொசைட்டியை தனியாக ஒரு சயின்ஸாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு தனியாக ஒரு சயின்ஸாக வேணும்னு சொல்லிட்டு அது மற்ற சயின்ஸோட பிரான்ச்சஸ்லேருந்து தனியாக ஒரு ட்ரீயாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நவ் இட்ஸ் கால்ட் அஸ் சோஷியாலஜி. லெட்ஸ் கோ நெக்ஸ்ட். Next subheading: factors that contributed to the emergence of sociology.
அதாவது சோஷியாலஜி வந்து கொஞ்சம் பொறுமையாகவே வந்திருக்கலாம், பட் இட் some factors which affected it made it come sooner. The beginning of the tradition of social sciences have been one of the major developments of the 19th century. இந்த சோஷியல் சயின்ஸோட டெவலப்மெண்ட்லாம் 19th சென்ச்சுரியிலே ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட்டாக இருந்துச்சு. Social sciences such as history, political science, economics, psychology, sociology, etc., though have a long history of their own, could get the recognition as a social sciences only in the 18th and 19th century. During this period, the great intellectual processes of Renaissance, Reformation, and Enlightenment gave a big impetus to the continuation of the tradition of scientific thinking which had just begun. ஸோ இதெல்லாம் என்னதான் இந்த சோஷியல் சயின்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, சைக்காலஜி, சோஷியாலஜி, இதெல்லாம் என்னதான் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வச்சுருந்தாலும் இதை வந்து ஒரு தனி சயின்ஸை எடுத்துக்கல. எல்லாத்தையும் ஒரே ஒரு குரூப்பாக தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சயின்ஸ்னால் இப்போ நம்ம சில கிளாஸஸில் வந்து ஒரு கிளாஸ் லிமிட் வரைக்கும் ஒரே இதாக படிச்சிருக்கோம்ல, சோஷியல் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு இதை தான் படிச்சிருக்கோம். ஸோ அந்தமாரி இது வெறும் சோஷியல் சயின்ஸாக தான் இருந்துச்சு. டியூரிங் த 18th அண்ட் 19th சென்ச்சுரியில் தான் இவங்க அதை ஒரு டியூரிங் திஸ் பீரியடில் சில கிரேட் மூமெண்ட்ஸ்னால ரிஃபார்மேஷனு, ரெனேசான்ஸு அண்ட் என்லைட்மெண்ட் மூமெண்ட்டு, இதெல்லாம் தான் இன்னும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்து மக்களை இன்னும் யோசிக்க வச்சுச்சு. ஸோ அந்த யோசனைனால தான் நம்ம இப்போ சோஷியல் சயின்ஸுன்னு அதை படிக்காமல் தனித்தனியாக படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சோஷியாலஜின்னு ஒரு தனி சப்ஜெக்ட் வந்திருக்கு, சைக்காலஜின்னு தனி சப்ஜெக்ட் வந்திருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் தனித்தனியாக வந்திருக்கு. முன்னாடி அது தனித்தனியாக இருக்குல்ல. இந்த ரெனசான்ஸு, ரிஃபார்மேஷனோட மூமெண்ட்டு, என்லைட்மெண்ட் மூமெண்ட்டு, இதெல்லாம் மூமெண்ட் ஆரம்பித்ததுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த தனித்தனி சப்ஜெக்டாக கிடச்சிச்சு. இல்லை இன்னும் லேட்டாக இருக்கணும் நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்கும். The major factors which favor the emergence of sociology are as follows: the impact of twin revolution, the French Revolution and Industrial Revolution, inspiration from the growth of natural and other social sciences, inspiration provided by the studies of different societies and culture. ஸோ இந்த எமர்ஜென்ஸ்க்கு ரொம்ப ஃபேவர் பண்ண சில ஃபேக்டர்ஸ் எதெல்லாம்னா ஆஸ் ஃபாலோஸ். என்னதுன்னா 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு ஃபேக்டர்ஸில் 2 சப்ஹெட்டிங்காக இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இம்பேக்ட் ஆஃப் ட்வின் ரெவல்யூஷன். ட்வின் ரெவல்யூஷனை பேசிக்கலி நம்ம படிச்சிருப்போம். இட்ஸ் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஃப்ரெஞ்சில் என்ன அந்த இது நடந்தது, என்னது நடந்துச்சு. ஸோ அதில் அந்த ஃப்ரெஞ்சில் ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் செக்டரில் ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு. ரெண்டுமே நடந்ததுனால நமக்கு ஒரு ஃபேவர் ஆச்சு அந்த இதுக்கு. இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த க்ரோத் அண்ட் ஆஃப் நேச்சுரல் அண்ட் அதர்ஸ் நேச்சுரல் சயின்சஸ். நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் இன்னும் அந்த நேச்சுரல் சயின்ஸ், அதாவது நம்ம கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதெல்லாம் என்னென்ன நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடச்சிச்சோ அது நம்மள அந்த அச்சீவ்மெண்ட்ஸும் நம்ம சோஷியல் சயின்ஸில் கிடச்ச அச்சீவ்மெண்ட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் தூண்டிச்சு. நம்ம இதை பண்ணணும், இதை நம்ம தனியாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு. இன்ஸ்பிரேஷன்ஸ் ப்ரொவைடட் பை த ஸ்டடீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சொசைட்டிஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். நம்ம இப்போ வந்து சொசைட்டியில் படிக்கிறோன்னா நம்ம ஒரே ஒரு சொசைட்டியை மட்டும் எடுத்துக்க முடியாது. பர்டிகுலராக இந்தியன் சொசைட்டின்னு மட்டும் படிச்சுட்டு அந்த இந்தியன் சொசைட்டியை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அதே சொசைட்டியோட ரைட்டிங்ஸ், அதோட திங்கிங் ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் அமெரிக்கன் சொசைட்டியில் போய் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் தேர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொசைட்டி அண்ட் வி ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொசைட்டி. ஏன்னா தேர் கல்ச்சர்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நம்ம இந்தியாவில் கல்ச்சர்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம எதாவது ஒரு செலிப்ரேட் பண்ணுறோன்னா, ஏதாவது ஃபெஸ்டிவல், கணேஷ் சதுர்த்தி அந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேட் பண்ணணும், நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்ணுவோம். வில் ஹாவ் அ கெட் டுகெதர் கேதரிங், வில் பி ஹேவிங் அ ஃபுல் ஃபன். நைட்லலாம் அந்த தேர் போகும், அதெல்லாம் நடக்கும். பட் இன் யூகே அந்த மாதிரி அமெரிக்காஸ்லாம் they will have a get together but not like sweets and things. They'll be having some meals like night dinner. They'll be having parade. But when you compare the American society and our society, the traditions and cultures are ட்ரெடிஷன்ஸும் கல்ச்சர்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம போகிற ட்ரெடிஷன்ஸ், நம்ம பண்ணுற கல்ச்சர்ஸும் அவங்களோட கல்ச்சர்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் மேட் தம் டு திங்க் மோர். நம்ம இன்னும் படிக்கணும், வி நீட் டு லேர்ன் மோர் அபவுட் த சொசைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இட் கேவ் மோர் புஷ் ஓவர் டு த ஃபேக்டர்ஸ் டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியாலஜி.